மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜய் தயவுசெய்து நீங்க கிறிஸ்டினாவும் பார்க்காதீங்க, முஸ்லீமாவும் பார்க்காதீங்க, இந்துவாவும் பார்க்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பார்க்காதீங்க. விஜய் முழுக்க முழுக்க பணவெறி பிடித்தவர். இவரும் குட்டி பாஜக மாதிரிதான். அவன் ஒரு பொறுக்கியன் ஆடிட்டு இருக்கான் அரசியல் களத்தில். அவன் ஒண்ணுமே தெரியாது. விஜயே நீ மிகப்பெரிய தமிழ்ல துரோகி. என்னை பொறுத்தவரை உன்னைய மாதிரி துரோகியை பார்க்க முடியாது. 7 மணி நேர விசாரணை என்பது மிரட்டல். என்டிஏ கூட்டணி வர முடியுமா முடியாதா? இதே விஜய் தைரியமா இருந்தா நீ வட இந்தியால ஒரு ஸ்டாரா வந்திருக்க முடியுமா? உன சூத்துரா, சினிமாக்குள்ள வராதரா, நடிக்காதரா, பல கோடி நீ சம்பாதிக்க கூடாதரா, முடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. திமுகவை குதறக்கூடிய வேட்டை நாய், பாஜக அரசோட வேட்டை நாய் தான் விஜய். அதிமுக நீ கட்சியே பார்க்காதீங்க, அந்த கட்சி முடிஞ்சு புதகுலியில புதச்சுட்டானுங்க. மண்ணலி போறதா மிச்சம். 2020 முடிஞ்சு அதிமுக. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சியில சந்தித்துல ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டுல எதிர்பாராத கூட்டணிகள் எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா தூக்குல மாட்டி செத்தாலும் சாவனை தவிர ஒரு கூட்டணிக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாமே அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மோடி வரதுக்கு முன்னாடி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசர கதியுமே நம்மளால பார்க்க முடியுது. சோ மோடி வரக்கூடிய அதே நாள் செப்டம்பர் 23ஆம் தேதி தான் தாவேகாவுடைய கூட்டணியுமே உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. சோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப முதல்ல இப்ப அந்த கூட்டணியில சேர்றவன் எல்லாருமே ஒரு ஜாதிய பின்புலம், ஒரு மத பின்புலம், அது மோடி கூட்டணியில நீங்க சொல்லாதீங்க, அது ஈடி கூட்டணி. எப்படின்னா ஈடியை வச்சு மிரட்டி, ஐடியை வச்சு மிரட்டி, இந்த மத்திய அரசுடைய ஜனநாயக அமைப்புகள், ஹைகோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், எல்லா ஜனநாயக அமைப்பும் தான் நான் சொல்றேன், நான் ஓப்பனா தான் நான் பேசுவேன். இவைகளை வைத்து அச்சுறுத்தி தான் அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள சேர்க்கிறாங்க. இது அவங்க விருப்பத்தோட, அப்படியே கருத்து சுதந்திரத்தோட, அப்படி ஜனநாயக அடிப்படையில் அப்படியே நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, மக்களை பாதுகாக்கணும் அந்த கூட்டத்தில் போய் சேரல. அவன் சொத்துக்களையும் காசு பணத்தை பாதுகாத்துக்கொள்ள, அதிகாரத்தை அனுபவிக்க, உலக லௌகீக இன்பங்களை அனுபவிக்க தான் அவங்க அங்க போறாங்க. அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. அது மோடி கூட்டணின்னு சொல்றதோட ஈடி கூட்டணின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். இப்ப இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா இருக்கிறவன், நீங்க டிடிவி தினகரனா இருக்கட்டும், நீ ஓபிஎஸ் சசிகலா அங்கதான் போவாங்க. அதுக்கடுத்து நீங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜக அரசு அவங்களை எப்படி பார்க்கணும்னா ஒரு ஜாதியா தான் பார்க்கும். அவங்க அவங்க அரசியல் தலைவர்களை பாக்குறது இல்ல, மதிக்கவே மாட்டாங்க. முதல்ல பாஜக ஆர்எஸ்எஸ் அவர்களை மதிப்பதில்லை. ஒரு கொத்தடிமைகளாக, அடிமைகளாக தான் பாக்குறாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியில இருந்து, அதிமுகல இருந்து, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, நீங்க சரத்குமாரா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்ப இந்த சில்லற கட்சியெல்லாம் இருக்குது, ஜாதி மத எலமெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். இப்ப ஜான் பாண்டியன், கிருஷ்ணசுவாமி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாரிவேந்தர், ஐஜேகே, பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கும்பலை ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏசி சண்முகம், இதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதிய மத பின்புலம் கொண்ட ஒரு வலதுசாரி அரசியலை ஆதரிக்கக்கூடிய கும்பல் தான். இவங்க சேர்றதுனால இங்க எந்த மாற்றம் ஏற்பட போறதில்லை. மக்கள் இவர்களை வீழ்த்துவார்கள். இப்ப இந்த எலமெண்ட், இந்த கூட்டணியில மேலும் இது பலமே கிடையாது. நீங்க பலவீனமானவங்க ஃபுல்லா சேர்ந்துட்டு அத பலம் எப்படி சொல்ல முடியும்? அப்ப விஜய் இப்ப சேர்க்க பாக்குறாங்க. இல்ல, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி பெர்சன்டேஜ் வாக்குகள் இருக்கு இல்லையா? அந்த வாக்குகள் எல்லாமே ஒன்னா சேரும்போது அது ஒரு பலம் தானே மேடம்? அப்படி இல்ல, நீங்க கேஸ்ட் கன்சால்டேஷனா நீங்க அவங்க பாக்குறாங்க. பாஜக அரசு எப்படி அவங்கள பாக்குதுன்னா ஒரு கேஸ்ட் கன்சால்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் முக்குளத்தோர்னா டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ். கொங்கு வெள்ளாள சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை, வானதி, அங்க ஒரு பெல்ட் பாக்குது. வன்னியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாக்குது. ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த சமூக மக்களே இந்த தலைவர்கள் அங்கீகரிக்கிறது இல்ல, ஆதரிக்கிறது இல்ல. அந்த சமூக ஓட் பேங்க் இருக்குல்ல, அதுவே இவர்களை மதிப்பதில்லை. இவர்கள் பிழைப்புவாதிகள், அரசியல் புரோக்கர்கள். இவனுங்க அரசியலுக்காக, பதவி, பணம், அதிகாரத்துக்காக எதை வேணாலும் செய்வானுங்க. மானம் கெட்டவர்கள், இனம் என்ன சொல்றது, இதுவுமே இன உணர்வு இல்லாதவர்கள், கேவலமானவர்கள் தெரியும் இந்த மக்களுக்கு. ஆகையால அவர்கள் மக்கள் அங்கீகரிக்கிறது இல்லை. அதனால இங்க கேஸ்ட் கன்சல்டேஷன் படி பாஜக ஒருங்கிணைக்கிறான். வட தமிழ்நாடு வன்னியர், தென் தமிழ்நாடு முக்குளத்தோர், கொங்கு மேற்கு பகுதி கொங்கு சமூகம், அப்புறம் எல்லா ஓபிசி சமூகம், பட்டியல் சமூகம் சொல்லி ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, தேவேந்திர குல வேளாளர்னு ஒருங்கிணைக்கிறான். கேஸ்ட் கன்சல்டேஷன் பண்றான். அது களத்துல ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாடு என்பது ஒரு மதசார்பற்ற மண். தந்தை பெரியார், அம்பேத்கரிய மார்க்சிய கருத்தியலால் பண்படுத்தப்பட்ட மண். தமிழக மக்கள் ஜனநாயக அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணுவான்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க கோயிலுக்கு போவான், சித்தர் திருவிழா போய் கொண்டாடுவான் மதுரையில. ஓட் பேங்க் பூத்துக்கு போயிட்டு தந்தை பெரியார் வாழ்கிட்டு ஓட்டு போட்டு வருவான். இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறாங்க.
குழந்தை பெத்துக்குவான். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்துக்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த குழந்தை வந்து மந்திரிக்கிறதுக்கு மசூதிக்கு போவான். மசூதியில் இருக்க பாய் மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அப்ப அது மூட நம்பிக்கையா இருக்கட்டும், அது பிற்போக்கு சிந்தனையா இருக்கட்டும். ஆனா தமிழர்கள் வந்து ஒரு மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் கொண்ட மக்கள். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டுல இருக்க பல பேர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள மாறி இருக்கிறான். அவன் எவனும் அரேபியால இருந்து வரல, கல்ஃப்ல இருந்து வரல, அமெரிக்கா யூரோப்ல இருந்து வரல. இங்க இருக்கக்கூடிய தமிழன் தான் மாறி இருக்கான். அதிகமா இஸ்லாமியனாவும் கிறிஸ்தவனாவும் மாறி இருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து சர்ச்சுக்கும் போவான், கோயிலுக்கும் போவான், மசூதிக்கும் போவான், எல்லா இடத்துக்கும் போவான், ஒற்றுமையா இருப்பான், வாழ்க தந்தை பெரியார்னுவான், டக்குனு போய் பெரியார் ஓட்டு போட்டுருவான். அதாவது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பாஜக RSS இந்த 3% கும்பல், இந்த பார்ப்பன கும்பலை வந்து கதிகலங்கி போயிருக்கானுங்க, அதிர்ச்சியில இருக்கானுங்க. என்னடா அது உலகத்திலேயே நடக்காது. இந்த மக்கள் வந்து 3 கோயிலுக்கும் போறான், 3 மதத்தையும் பின்பற்றுறான், தந்தை பெரியார் வாழ்கன்றான், பேரறிஞர் அண்ணா வாழ்கன்றான், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் வாழ்கன்றான், திமுக போய் ஓட்டு போடுறான். திமுக கடவுள் இல்லைன்னு சொல்றதுலாம் கிடையாது. அது மதசார்பற்ற தன்மையோட எல்லா மக்களையும், எல்லா சமூக மக்களையும், எல்லா ஜாதி மக்களையும், எல்லா சமய மக்களையும், எல்லா மத மக்களையுமே ஒருங்கிணைத்து எல்லாருக்குமான நல்லாட்சி தான் திமுக கொடுத்துட்டு இருக்கு. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே வாழ்த்து சொல்றாங்க. திமுக பெரும்பான்மை ஹிந்துன்றது முதலமைச்சர் ஒத்துக்கிறார் 90%. அப்ப எந்த ஹிந்து அப்படின்றதான் மேட்ரு. நாங்க பார்ப்பன ஹிந்துக்கு ஆதரவாளர்கள் அல்ல, சூத்திர ஹிந்துக்களுக்கு ஆதரவாளர்கள். சூத்திர ஹிந்துக்களை மேம்படுத்தக்கூடிய இயக்கமா அது இருக்குது. அப்ப மக்கள் அதை புரிஞ்சிருக்கான். தமிழ்நாட்டு மக்கள் நம்மள வந்து சூத்திரனாவும், நம்மள வந்து மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனை, மதவெறிய, சாதி வெறியை தூண்டி நம்மளை நாசமாக்க பாஜக RSS வருது, வலதுசாரி அரசியல் வருது. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் எல்லா இந்த காலத்திலுமே எட்ட பேர் இருக்கிறான். எல்லா காலத்திலயுமே காட்டி கொடுப்போனும், என்ன இந்த மாதிரி வந்து கூட்டி கொடுப்போனும், நாட்டை நாசமாக்கக்கூடிய சக்திகள் எல்லா இடத்துலயுமே இருக்கிறான். எல்லா ஜாதியிலும் இருக்கான், எல்லா மதத்திலயும் இருக்கிறான். அவன் நம்மளை நாசமாக்க அந்த கூட்டணியில போய் சேர்றான். அவனை நாம் வீழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கருத்தியல் ஆயுதம் தான் பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம்ன்றது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. ஜாதி ரீதியா ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படின்னா மத ரீதியாவும் அவங்களுக்கு ஒரு பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் இழுக்க பாக்குறாங்களா? விஜய் மட்டும் இல்ல, அவங்க திருப்பரங்குன்றமே அதுதான் பிளான். அயோத்தியா திருப்பரங்குன்றத்தை மாத்திட்டோம்னா ஒரு மத ஹிந்து கன்சால்டேஷன் பண்ணிடலாம், ஹிந்து ஓட் பேங்க் கன்சால்டேஷன் பண்ணிடலாம் அவங்க பிளான் பண்றாங்க. அதையும் மதுரை மக்கள் எதிர்த்து நிக்கிறாங்க, மதுரை இருக்க ஹிந்துக்களே எதிர்த்து நிக்கிறான். விஜய் வந்து தயவு செய்து நீங்க கிறிஸ்டினாவும் பார்க்காதீங்க, முஸ்லீமாவும் பார்க்காதீங்க, ஹிந்துவாவும் பார்க்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பார்க்காதீங்க. இப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய்க்கு என்னன்னா, விஜய் முழுக்க முழுக்க பணவெறி பிடித்தவர், ஜாதிய மனநிலையும் உள்ளே இருக்கிறதவட்ட. அதுக்கடுத்து அவருக்கு உலக இன்பம், பதவி, பணம், அதிகாரம், உலக இன்பங்களை அனுபவிக்கணும், லௌகீக வாழ்க்கையை அனுபவிக்கணும். அவருக்கு என்னன்னா, அவரை பத்தி நீங்க பேசணும்னா நான் பயங்கரமா பேசுவேன். என்னன்னா அவருக்கு என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிரணும், திரைப்படத்துல பல கோடி சம்பாரிச்சிட்டோம், எல்லா உலக இன்பத்தையும் அனுபவிச்சிட்டோம், நம்ம பார்க்காத புகழ் கிடையாது, பெயர் கிடையாது, எல்லாமே பார்த்தாச்சு இந்த உலகத்துல, எல்லா ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். ஒன்னே ஒண்ணு அவருக்கு என்னன்னா, இவ்வளவு இருந்தும் நமக்கு வந்து பவர் இல்லையே, அதிகாரம் இல்லையே. அந்த ஜெயலலிதா அம்மா கொடநாடு எஸ்டேட்ல தலைவா டைம் டு லீட்னு பேர் வச்சனால நம்மளை கூப்பிட்டு, நம்ம அப்பாவே நம்மளையும் S.A. சந்திரசேகர் நம்மளையும் கூப்பிட்டு 3 மணி நேரம் நிக்க வச்சாங்க. நான் தான்டா தலைவா, நீ யாரா தலைவா டைம் டு லீட்னு போடுறதுக்கு? தமிழ்நாடு இந்தியாவே என்னை பார்த்து பயந்துட்டு இருக்குது, நீ பெரிய அவ்வளவு பெரிய ஆளா நீ? இவர் அரசியல் ஆசையை காமிச்சுக்கிட்டே வந்தாரு, சர்க்கார், தலைவா, டைம் டு லீடு, இப்படி ஒவ்வொரு படங்களையும் தன்னுடைய அரசியல் ஆசையை காமிச்சுக்கிட்டே வந்தாரு. ஜெயலலிதா டைம் டு லீட்ல ஆப் வச்சாங்க, நீ வைக்க கூடாது, டைம் டு லீட்னு போடக்கூடாது, இட்ஸ் மை டைம் டு லீட், ஹூ ஆர் யூ டு புட் டைம் டு லீட்னு சொல்லி அந்த அம்மா அந்த ஆளை போட்டு நாசப்படுத்துச்சு, 3 மணி நேரம் காத்திருக்க வச்சுச்சு. அப்பதான் விஜய் யோசிக்கிறாரு, ஓ அப்ப இதுல எல்லாம் கிடைக்காத இன்பம் வந்து அந்த முதலமைச்சர் பதவியில கிடைக்குமா? அப்ப நம்ம காவல்துறையில இருந்து எல்லா துறைகளையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு நம்ம அதிகாரம் செலுத்தலாமா? அப்ப நம்ம ஒரு நாள் அந்த ஜெயலலிதா அம்மாவோட நாற்காலிக்கு நம்ம போகணும், அந்த முதலமைச்சர் நாற்காலில நம்ம உட்காரணும், நம்மளும் அதிகாரம் செலுத்தணும்ன்ற அந்த ஆசை வந்து அவருக்கு அந்த ஈகோ கிளாஷ் வருது ஜெயலலிதா பார்த்து. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு. இவங்க எல்லாம் அதிகாரம் திறந்துகிட்டு நம்ம எவ்வளவு பெரிய ஆள், நம்ம அவருக்கு ஒரு மேட்டிமை குணம் இருக்குது, தான் என்ற ஆணவம் அகந்து இருக்கக்கூடிய நபர் தான் விஜய். அவர் கிறிஸ்டியனாவும் நீங்க பாக்காதீங்க, முஸ்லீமாவும் பாக்காதீங்க, மனுஷனாவும் பாக்காதீங்க. அதான் நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவருக்கு என்னன்னா, இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவருக்கு எய்ம். எம்ஜிஆர் மாதிரி நான், அண்ணா மாதிரி நான். எம்ஜிஆர் அண்ணா இந்த வயசுல உங்களோட கம்பேர் பண்ணாது. அண்ணா வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், கொள்கை, கருத்தியல், தத்துவத்துக்காக வாழ்ந்தவர், தன் வாழ்க்கையவே அதற்கு அர்ப்பணித்தவர். 2 வேட்டி 2 சட்டை தான் அண்ணாவோட ப்ராப்ஸ். ஒரு உருண்டை கண்ணாடி, ஒரு பேனா, அவருக்குன்னு தனி இல்லம் கிடையாது, வீடு கிடையாது, எளிமையான வாழ்க்கை. மக்களை தமிழ்நாடு முழுக்க சென்று தத்துவத்தை பரப்பி, கொள்கையை பரப்பி, எளிய வாழ்க்கை வாழ்ந்து, அந்த கொள்கையை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு உயர்த்தி முதலமைச்சராக இருந்து மக்கள் தொண்டாற்றி மறைந்த ஒரு மாமனிதர் பேரறிஞர் அண்ணா. அவரை கூட கம்பேர் பண்ணாது. எம்ஜிஆர் கூட சில விஷயங்கள், நம்ம பல விஷயங்கள் அதை எதிர்த்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். புரியுது உங்களுக்கு? அவருடைய தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மையா இருக்கலாம், தத்துவத்தை அவர் கருத்தியல வந்து திரைப்படத்துல பரப்பியது, மக்களுக்கு அவரும் வந்து நிறைய செஞ்சிருக்கிறார், மாற்று கருத்து இல்ல. அவர் மேல நமக்கு 1000 விமர்சனம் இருந்தா கூட சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தயவு செய்து உன்னை எம்ஜிஆரோட நீ கம்பேர் பண்ணாது.
இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு என்னன்னா முதலமைச்சர் நாற்காலி வந்துட்டோம்னா ஒரு படத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க? 250 கோடி 250 கோடி 200 கோடி. ஒரு 250 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்தியாலே ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் அவர்னே வச்சுக்கோங்க. நீங்க ஷாருக் கான் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கெல்லாம் இருக்காங்க. ஜனநாயகன்ல 500 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் மேடம், அவரை விட பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க இந்தியால. ஷாருக் கானே வாங்குறாரு. உலக லெவல்ல இன்னைக்கு ஷாருக் கான் தான் ரிச்சஸ்ட் ஆக்டர் இந்தியால. இவர் கிடையாது. இவர் ஒரு ஆளே கிடையாது. முதல்ல குளோபல் லெவல்ல ஒரு இதாக மதிக்க மாட்டாங்க. இந்தியாலே ஒரு யாரும் பெரிய ஸ்டாரா பாக்குறது கிடையாது. இவரே நினைச்சுக்கிறாரு தன்னை வந்து இந்தியன் திரையுலகத்துக்கே நான் தான் முகம் நினைக்கிறாரு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பெரிய பெரிய அப்பாட்டக்கெல்லாம் இருக்காங்க இவருக்கு மேல. அமீர் கான் இருக்கிறாரு, எவ்வளவு லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க முன்னாடி அவர் ஒரு ஆளே கிடையாது. இவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர், நல்ல நடிகர், நல்ல நடனம் ஆடுவார், அதை ஒத்துக்கலாம், மாத்துக்கிறது கிடையாது. நல்ல என்ஜாய்மெண்டா வச்சிருப்பாரு. ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், குழந்தைகள் ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லா ஆடியன்ஸுமே கொஞ்சம் நல்லா ஜாலியா வச்சிருப்பாரு. அதுல மாட்டுக்கிறது இல்ல. நீ நல்ல ஒரு கலைஞர், நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நீ யூ ஆர் த ஒன்லி கிரேட் சூப்பர் ஸ்டார் ஒத்துக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? இந்தியாவே அவர் அப்படி பாக்குறது இல்ல, தமிழ்நாடு அவர் அப்படி பாக்குறது இல்ல, உலகமும் அவர் அப்படி பாக்குறது கிடையாது. இவரை விட ப்ரூஸ்லி, ஜாக்கி சான், அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர், சில்வஸ்டர் ஸ்டாலோன், குளோபல் லெவல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஜேம்ஸ் கேமரன், இவங்கலாம் வந்து தன்னை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவர் பண்றதை அவங்க பண்ண மாட்டாங்க. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் பண்றத இன்னைக்கு வந்து இவர் நடிக்கிற நடிப்புக்கு 250 கோடி அதிகம் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? இவர் உலக லெவல்ல இவர் கேவலமா தான் பாக்குறாங்க. இந்த ஏழைகள் வாழக்கூடிய நாட்டுல, இந்த மூட நம்பிக்கையில, சாதியில ஒடுக்கப்பட்ட நாட்டுல இன்னைக்கு 80% அந்த நாட்டுல வந்து வருமானம் கிடையாது. ஏழைகள், படிப்பு இல்ல, வேலை இல்ல, கீழான வாழ்க்கை தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் முன்னாடி நீ 250 கோடி அவனுடைய ரத்தங்களை உறிஞ்சிதான் நீ சம்பாதிக்கிற. பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களும் பட்டியல் சமூக இளைஞர்களும் தான் உன் படத்தை வந்து பாக்குறான். அவரோட ரத்தத்தை உறிஞ்சி டிக்கெட்டை பிளாக்ல வித்து பல வழிகள்ல தான் நீ சம்பாதிக்கிற. நீ சொகுசா வாழ்ற. நீ எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்க எவ்வளவு எளிமையா இருக்கு. ரஜினிகாந்த் எப்படி இருக்கிறாரு? நீ கமல்ஹாசன் எப்படி இருக்கிறாங்க? இவருக்கு பண்ற கூத்தெல்லாம் பண்றாங்களா அவங்க? பல ஆயிரம் கோடி கார்களும் பல ஆயிரம் கோடி சொத்துக்களும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லண்டன்ல பண்ணிருக்காரு. இல்லீகலா இவர் மேல நிறைய கேசஸ் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. எதை வச்சு பாஜக அரசு இவர் மடக்குனா நான் சொல்றேன். இல்ல என்ன இல்லீகல் கேசஸ்லாம் இருக்கு மேடம்? இவங்க இப்படி ஃபெமா ஃபெரால வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல நிறைய புகார்கள் இருக்குது. இவர் மேல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஒரு சரியா கட்ட மாட்டாரு. அந்த புலிப்பட விவகாரம். ஆமா, நீங்க நிறைய இருக்குது ஒரு மேல. ஃபாரின்ல போய் உங்க வைஃப் கொண்டு போய் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க லண்டன்ல. அந்த வழக்கு எல்லாமே ஃபெரா, ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவோட வைஃப் இவருமே இப்ப பிரிஞ்சு தானே இருக்காங்க. அதான் இவர்கள் வந்து அதான் சொல்றல. இவர் வந்து தனி மனித ஒழுக்கம் கிடையாது. குடும்பம் இவர் கூட கிடையாது. மனைவி இவர் கூட கிடையாது. மகன் இவர் கூட கிடையாது. ஜசன் சஞ்சய் இவர் கூட கிடையாது. அவன் தனியா ஒரு திரைப்படங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் பாவம். அந்த பையன் அப்பாவோட ஆதரவு இல்லாம, அம்மாவோட ஆதரவு இல்லாம தனியா இருக்கிறான். அவன் ஏதோ முயற்சி எடுத்துட்டு இருக்கான். பொண்ணு இவர் கூட கிடையாது. அப்பா அம்மா இவர் கூட கிடையாது. வீட்டு புகுமனை புகுலா கூப்பிடுறாங்க, இவர் போகல. இப்ப இந்த லட்சணம் தான் இவரோட தனி மனித ஒழுக்கமே. இவர் ஒஸ்து தான். இவருக்கு பல பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதே நான் சொல்ல விரும்பல. வேணாம், தனி மனிதனா அவர் நான் வந்து சூறையாட நான் விரும்பல. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம ஜனநாயக அடிப்படையில், நேர்மை அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை அணுகிறேன். விஜயோட விஷயத்தை இவர் எப்படின்னா மேடம், இவர் வந்து இவரை பொறுத்தவரை என்னன்னா, இவருக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலி அனுபவிக்கணும். ஆசைப்படுறதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். தவறு இருக்குன்னு அப்ப நீ அதுக்கேற்ற தத்துவத்தை செயல்படுத்து. அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் உள்வாங்கு. இடதுசாரியா வலதுசாரியான்றது எனக்கு வந்து உறுதிப்படுத்து. தத்துவத்தின்படி செயல்படு. தத்துவம் இல்லாத தலைமை என்பது ரசிகர்கள் கூட தான் உருவாக்கும். தத்துவம் உள்ள தலைமை தான் நல்ல தலைவனை உருவாக்கும், நல்ல தலைவர்களை உருவாக்கும், தொண்டர்களை உருவாக்கும். தொண்டர்களே தேவையில்லை, எல்லாருமே தலைவன் தான் அரசியல்ல. எல்லா கட்சியிலுமே நான் சொல்றேன். நான் யாரையும் தொண்டனா பார்க்க மாட்டேன், தலைவனா தான் பார்ப்பேன். சாதாரண அடிமட்ட தொண்டர் கூட தலைவன் தான் என்னை பொறுத்தவரை. அப்ப நீ அப்ப சரியான தத்துவத்தை உள்வாங்கு, தத்துவத்தை செயல்படுத்து, தத்துவத்துக்கு வேலை பாரு, களத்துக்கு வா, மக்களுக்கு போராடு, களப்பணி செய், மக்களை போய் சந்தித்து பேசு. அப்ப இதெல்லாம் நீ ஏன் பண்ண மாட்டற? இல்ல அவர் பண்ண முன் வரும்போதே பல நெருக்கடிகள் வரும்போது கிடையாது மேடம், அப்படி கிடையாது. இப்போ வந்து கமல்ஹாசன் பண்ணார்ல, உன்னை விட பெரிய ஸ்டார், குளோபல் ஸ்டார், இந்தியன் ஸ்டார். அவர் பண்ணார்ல, தத்துவத்தை ஒண்ணு ஏத்துக்கொண்டார், மக்கள்கிட்ட வந்தார், களப்பணி ஆற்றினார். மக்கள் ஓட்டு போட்டாங்களா போல நிராகரிச்சாங்கன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு எம்பி ஆனாரு, மக்கள்ல போய் பேசிட்டு இருக்கிறார் நாடாளுமன்றத்துல. திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. ஏதோ ஒரு கருத்தியல் சார்ந்து நிக்கிறாரு. என் கருத்தியல் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியம், இதுக்கு இந்த ஜோன்குள்ளதான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன், இதை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். நிக்கிறாரா இல்லையா? உனக்கு என்ன கருத்தியல் இருக்கு? சொல்றாரு, எனக்குமே வந்து அம்பேத்கர் இருக்காங்க, பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, இவங்களோட கருத்தியல் எல்லா ஜாதி தலைவர்களையும் தூக்கி வச்சுக்கிறது. வேலுநாச்சியாரா முக்குளத்தூர் எடுத்து போடு, அஞ்சலி அம்மாவா வன்னியர் எடுத்து போடு. இப்ப எல்லாருக்குமே தலைவர், ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் நாடார் சமூகம் எடுத்து போடு. நம்ம அவங்கள ஜாதியா பார்க்கல. இவரோட கால்குலேஷனே அப்படித்தான். இவரும் குட்டி பாஜக மாதிரிதான். இவரை இறக்கியது பாஜக RSS தான், மறந்துடாதீங்க. குருமூர்த்தி தான் இவர் இயக்குறார். துக்ளக் ஆடிட்டர் மயிலாப்பூர் ஐயர் குருமூர்த்தி ஐயர் தான் இவர் இயக்குறார். ஓப்பனாவே நான் சொல்றேன். அருண்ராஜ் IRS இருக்கிறார்ல, அவர் வந்து உடனே VRS வாங்கிட்டு வர்றாரு. பாஜகவை இமிடியேட் VRS கொடுத்து நீங்க போய் தாவேகால சேருங்க அனுப்பிச்சு விடுறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. நிர்மல் குமார், சிடி நிர்மல் குமார் எந்த கட்சியில வந்தாரு? பாஜக தான் வந்தாரு. புஷி ஆனந்த் யாரோட நெருங்கிய தொடர்பு இருக்காரு? பாஜக நமச்சிவாயம், ரங்கசாமி, புதுச்சேரி பாஜக நெருங்கிய தொடர்பு இருக்கவர், முன்னாள் MLA புதுச்சேரியில். அவர் கம்ப்ளீட்லி RSS சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், வலதுசாரி கருத்தியல் படி இயங்குறவர் தான் புஷி ஆனந்த். அடுத்து நீங்க வாங்க, அப்படியே வாங்க. நீங்க ஆதவர்ஜனா பாஜக RSS கைக்கூலி. லாட்டரியில பல கோடிகளை வந்து கொள்ளையடித்து வட கிழக்கு மாகா பகுதிகள் இருக்கு பாருங்க, இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில அங்க எப்படி ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடித்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒரு பொறுக்கிய ஆடிட்டு இருக்கான் அரசியல் களத்தை. அவன் ஒண்ணுமே தெரியாது. எதுக்கு இருந்தாலும் அம்பேத்கர் பேசுவான். அம்பேத்கரை பத்தி பேச அந்த ஆதவர்ஜனாக்கு தகுதியே கிடையாது முதல்ல என்னை பொறுத்தவரை.
அந்த பொறுக்கி வந்து என்ன பண்றான்னா பல கோடியை வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஃபண்டிங் பண்றான். அவனை யார் இயக்குறான்னா RSS பாஜக இயக்குது, மோடி அமித்ஷாவும் இயக்குறாங்க. இதை மறந்துடாதீங்க நீங்க. இல்ல இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறதுமே வெளிநாடுகள்ல இருந்து வாங்கப்பட்டதா இப்போ சமீபத்துல ஒரு தகவல் வந்து நீ கசிஞ்சு வெளிநாட்டுல இருந்து வாங்கினாலும் உள்நாட்டுல இருந்து வாங்கினாலும் அது திருட்டு பணம். ஏழை எளிய மக்களை வஞ்சித்து சுரண்டி பிழைத்த பணம் தான் அந்த லாட்டரி. விஜயே அப்படி வந்தவர் தானே. விஜய் ஒண்ணும் பெரிய நேர்மையா உழைத்து சம்பாதித்தவர் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அவரே வந்து பாத்தீங்கன்னா பல முறைகேடுகள் செய்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. நீங்க விஜய் வந்து தயவுசெய்து வந்து ரொம்ப எத்திக்கல்னா பேசாதீங்க தயவுசெய்து. அவருடைய தனி மனித ஒழுக்க அடிப்படையில் அவர் ரொம்ப மோசமானவர். நான் பல விஷயம் ஓப்பனா பேச விரும்பல. இல்ல அந்தரங்கங்களை நான் பேச 200 விரும்பல. கோடியை விட்டுட்டு வந்தவர் தானே இவரே மக்களுக்காக. அப்படி கிடையாது மேடம். சீஃப் மினிஸ்டர் 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம்ல. அவர் எய்மே அதுதானே. பாஜக வந்து ஒரு பெரிய செட்டில்மெண்ட் அவர் பண்ணிட்டான், பல ஆயிரம் கோடி கொடுத்துட்டான், இறங்கடா களத்துலன்னு சொல்லி இறக்கி விட்டான். இறக்கி விட்டு இப்ப எங்க கூட்டணிக்கு வாடான்னு இப்ப மிரட்டுறான். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உன்னை நான் இறக்கி விட்டேன்ல, தனியா நிக்கிற, நீ சிஎம் ஆகுறது நான் விட மாட்டோம். எங்க RSS பாஜக வந்து விஜய் முதலமைச்சராக 100 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கான். 100 வருஷமா RSS இருக்கு. விஜய் வந்து தமிழ்நாடு சிஎம் ஆகணும்னு உட்கார்ந்துருக்கு. இல்ல அப்ப எதுக்காக இறக்கி விட்டாங்க? அவர்கள் இறக்கி விட்டது வந்து முஸ்லிம்ஸ் ஓட்ட உடைக்கணும், கிறிஸ்டியன்ஸ் ஓட்ட உடைக்கணும், பெண்கள் ஓட்ட உடைக்கணும், பட்டியல் சமூக ஓட்ட உடைக்கணும், பிற்படுத்தப்பட்ட சமூக ஓட்ட உடைக்கணும், இளைஞர்கள் மாணவர்கள் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஓட்ட ஃபுல்லா திமுக போற ஓட்ட ஃபுல்லா உடைக்கணும். உடைச்சு விஜய் கன்சாலிடேட் பண்ணணும். அட்லீஸ்ட் விஜய் ஒரு 40 சீட் அடிச்சா கூட ஒரு தொங்கு சபை வரும், அங்க அசம்பிளி வரும். அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஏடிஎம்கே கணிசமா அடிச்சு பாஜக கணிசமா அடிச்சிருச்சுன்னா விஜய் சேர்த்து நம்ம கூட்டணி ஆட்சி அமைச்சர் இப்ப நிதிஷ்குமார் பண்ணாங்க பாருங்க பீகார்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. அது நடக்க போறது இல்ல. ஏன்னு கேளுங்க, விஜய் இறக்கி விட்டது இந்த நான் சொன்ன பாருங்க செக்ஷன் ஓட்டு லிஸ்ட், இதை உடைக்கிறதுக்கு தான் விஜய் இறக்கி விட்டாங்க களத்துல. அதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் யாருமே வந்து மக்களுக்காக கிடையாது. விஜயே வந்து நீ மிகப்பெரிய தமிழ்ல துரோகி, என்னை பொறுத்தவரை உன்னை மாதிரி துரோகியை பார்க்க முடியாது. ஏன்னு கேளுங்க, நீ பாஜக RSS கைக்குள்ள நீ மாறி இருக்கே, எவ்வளவு பெரிய துரோகம் அது யோசிச்சு பார்த்தா. பாஜக RSS திட்டங்கள், சட்டங்கள், செயல்பாடுகள், நடவடிக்கைகள், எல்லா திட்டங்களுமே தமிழ்நாடை நாசமாக்கக்கூடிய திட்டங்களா தான் இருக்கு. எல்லா செக்ஷனுமே பாதிக்கப்படுறான் பாஜகவால. பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், பட்டியல் சமூகம், எல்லா செக்ஷன் பாஜக அரசால பாதிக்கப்படுறான். அவன் தமிழ்நாட்டை அதானி அம்பானிட்ட விற்கிறது தான் ஆட்சிக்கே வரணும்ன்றான். ஓப்பனாவே நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல அவ்வளவு வளங்கள் இருக்கு. எண்ணெய் வளங்கள் இருக்குது, நிலவளம் இருக்குது, நீர் வளம் இருக்குது, எல்லா வளங்களும் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. கடல் வளம் இருக்குது, நீங்க ஸ்டெர்லைட் ஃபேக்டரிஸ் வச்சுக்கலாம், நீங்க வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்குது. காப்பர், அயன், மெக்னீசியம், மினரல்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டில் இல்லாத வளங்கள் இந்தியாவில எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்டை அப்படியே ஆட்டையை போட்டு அதானி அம்பானிட்ட கொடுக்கணும்ன்றத அவன் ஸ்கெட்ச் போட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒன்னும் நல்லாச்சு கொடுக்கணும் அவன் வரல. அப்புறம் அதிகாரத்தை கொண்டு போய் பார்ப்பனர்கள் 3% கும்பல் கையில கொடுக்கணும் தமிழ்நாட்டுல. இப்ப அவங்க பிளான் அதுதான். பெரியாரியத்தை உடைக்கணும், அம்பேத்கரிய மார்க்சியத்தை உடைக்கணும், திமுக தடையா இருக்குது, அதை உடைச்சு கட்டணும், ஒழிச்சு கட்டணும். அதிமுக ஒரு திராவிட இயக்கத்தை கபலீகரம் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். அதிமுக எல்லா அமைச்சரும், எல்லா எடப்பாடி பழனிசாமி இருந்து எல்லாம் நம்ம கொத்தடிமை, சசிகலா, தினகரன், எல்லா ஜாதி எலமெண்ட், மத எலமெண்ட் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வர்றான், களத்துக்கு வர்றான். அதாவது RSS அதான் என்டிஏ கூட்டணி, அதான் இடி கூட்டணி நான் சொன்னேன். இப்ப அந்த கூட்டணிக்குள்ள நீயும் போற உன்னை அதான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இடி வந்து இப்ப சிபிஐ என்கொயரின்றது வந்து ஐயோ 41 பேர் செத்துட்டாங்களே, அந்த 41 பேருக்கு நீதி வாங்கி தரணுமே, ஐயோ அப்படிலாம் கிடையாது. அந்த 7 மணி நேர விசாரணை என்பது மிரட்டல். என்டிஏ கூட்டணி வர முடியுமா முடியாதா? உன்னை களத்துல இறக்கி விட்டோம்ல, நீ ஓட்ட பிரிச்சுக்கோ, எங்க கூட்டணிக்குள்ள நீ வரணும், அப்பதான் நாங்க ஆட்சி அமைக்க முடியும். ஒரு கால்குலேஷன் போடுறான். எல்லா ஜாதிக்காரனும் நான் சேர்த்துட்டேன், மதவரி பிடிச்சவன சேர்த்துட்டேன், நீ வந்துட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் பலம் ஆயிரும், நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். இல்ல போனா ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது, நடக்க போறது இல்லைங்க. முதல்ல வந்து எப்படி சொல்றேன்னா வந்து அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பான்றதுதான் கதை. புரியுதா உங்களுக்கு? முதல்ல மீச முளைக்கட்ட அப்புறம் பாப்பன்றதா நான் சொல்றேன். முதல்ல இவங்க ஆட்சி அமைக்க முடியாது, ஓட்டு விழாது, மக்கள் போட மாட்டாங்க இவங்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு தெரியும் யாருன்றது. இல்ல ஆனா ரீசெண்டா செங்கோட்டையன் தனியா ஒரு சர்வே எடுத்தாரா என்னன்னு தெரியல, 34% வாக்குகள் வந்து தமிழகத்துல தாவேகாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. செங்கோட்டையன் வந்து ஒரு படிப்பறிவற்ற, ஜெயலலிதா பண்ண மிகப்பெரிய ஒரு அநீதிகள் தமிழ்நாட்டுக்கு பண்ணதுல செங்கோட்டையனை உயர்கல்வித்துறை அமைச்சராக்குனது. அந்த நார்வேக்கு போயிட்டு, நார்வேனா என்னன்னு தெரியல, ஓஸ்லோன்னு என்னன்னு தெரியல, செங்கோட்டையனோட கல்வி தரத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் காலேஜ் போகாத நபர் செங்கோட்டையன் 0, அரசியலையும் 0, கல்வியிலையும் 0, எல்லாத்துலயும் 0. அந்த நபர் சர்வே எடுத்தான்றதை நான் நம்பணும். அது வந்து உண்மைன்றதே நான் நம்பணும். நீங்க சொல்றீங்களா? செங்கோட்டையன் என்பதே வந்து தமிழ்நாடு அரசியலுடைய வாச்சாத்தி வன்கொடுமை யார் காரணம்? செங்கோட்டையன். வீரப்பன் படுகொலை யார் காரணம்? செங்கோட்டையன். அதிமுக ஆட்சி 1996 அவன் யாரால அட்டுழியம் கிடையாது. பல படுகொலைகள், பல அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஈரோடு கோபிச்செட்டி படத்தை பல படுகொலை நடந்திருக்கு, எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து அவ்வளவு பட்டியல் சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், பழங்குடியின மக்களுக்கு அந்த பகுதிகளில் அவ்வளவு அக்கிரங்கள், அவ்வளவு காவல்துறை அராஜகங்கள் நடந்திருக்கு. அது காரணமே செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் மனுஷனே கிடையாது, மனிதாயமானமற்ற ஒரு மிருகம் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் கருத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இல்ல நீங்க விஜயமே மனுஷன் கிடையாதுங்கறீங்க, செங்கோட்டையனுமே மனுஷன் கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்ப தாவேகாவுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிதான் பாக்குறாங்க? மேடம், அப்ப துரோகி எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? உங்க ஸ்டேட்டை அழிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்கான். மத்திய அரசுல, ஒன்றிய அரசுல, பாஜக அரசு ஒரு பார்ப்பன கும்பல், பனியா சேட்டு மார்வாடி குஜராத் கும்பல் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்க ஸ்டேட்டை கபலீகரம் பண்றதுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்தது கிடையாது.
முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அப்பயும் எதிரிகள் இருந்தாங்க. காங்கிரஸ்குள்ளே எதிரிகள் இருந்தாங்க. காங்கிரஸ்குள்ளே பார்ப்பன கும்பல் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட நம்ம இவ்வளவு நெருக்கடிகள் சந்திச்சது கிடையாது. இன்னைக்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு அடுத்து அப்ப கூட காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது, நம்ம யூபி அலையன்ஸ்ல இருந்தோம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான் பயங்கரமான நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்காங்க, பயங்கரமான நெருக்கடிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நெருக்கடிகளையுமே அவங்க உறுதியா நிக்கிறாங்க, சட்ட போராட்டம் பண்றாங்க, நாடாளுமன்றத்தை முடக்குறாங்க, அவ்வளவு போராட்டங்கள் நடத்துறாங்க, களப்பணி செய்யறாங்க, களத்துல போராட்டம் நடத்துறாங்க, மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, அவ்வளவு பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க திமுக. நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, நீங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அரணாகத்தான் திமுக இருக்கிறது. அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்திலே தூக்கி பிடித்துக் கொண்டு, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியை வைத்துக் கொண்டு, இந்தியா கூட்டணியை வைத்துக் கொண்டு, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு இயங்குது. விசிகா, மதிமுகவா இருக்கட்டும், சிபிஐ, சிபிஎம், இந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டை இன்னைக்கு பாதுகாத்துட்டு இருக்கு. பாதுகாக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு போராடுறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு. அப்ப நீ அப்படி அவங்க போராடும் போது நீ அதை கபலீகரம் செய்ய நீ துரோகியா வர்றேன்னா, எதிரியை நம்ம விட்டுருங்க. எதிரி டிக்ளேர் பண்ணிட்டாடே பார்ப்பனை கருத்தில் தான்டா, இந்து ஜாதி வெறி மதவெறி தான்டா, பிற்படுத்தப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகத்தை நாங்க அழிச்சு ஒழிப்போண்டா, பெண்களையும் நாங்க அழிச்சு ஒழிப்போண்டா, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை அழிச்சு ஒழிப்போண்டா, நாங்க உங்களை எதிர்த்து வர்றோம்டா களத்துக்குன்னு சொல்லி வர்றோம் பாஜக அரசு. எதிரியை நீங்க விட்டுருங்க, துரோகியை நீங்க எப்படி விட்டு மன்னிக்க முடியும்? துரோகி எப்படி நான் மனுஷனா பார்க்க முடியும்? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, நீங்க வந்து சொல்லும்போது தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமா இருக்கு அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றீங்க. முன்னோடி மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கே முன்னோடியா கர்நாடகா இன்னைக்கு வந்து சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் ஏற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சட்டப்பேரவையில. ஆனா தமிழ்நாடு ஏன் அதை எடுக்க மறுக்குது? மேடம், ஜாதி ஆணவ படுகொலைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, கமிட்டி அமைச்சு இப்ப அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த சட்டங்கள் விரைவில் அமலுக்கு வரும். நீங்க வந்து தயவு செய்து தமிழ்நாட்டை எந்த மாநிலத்தோடய கம்பேர் பண்ணாதீங்க. ஆணவ படுகொலையா இருக்கட்டும், அதுக்கு சட்டங்கள் வரப்போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாச்சு. ஜாதிய என்ன சொல்றது, ஒரு சுயமரியாதை திருமணத்துக்கு அந்த காலத்துல நம்ம சட்டம் போட்டிருக்கோம். தமிழ்நாடு பேர் வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவிலே முன்னோடி மாநிலம். எல்லாமே நீங்க கல்வி, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், பொருளாதாரம், உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, லிவிங் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி செக்டர்ல இருந்து நீங்க எந்த துறை எடுத்தாலும் இந்தியாவில தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அது காரணம் திராவிட இயக்கம், தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்தம், முத்தமிழ் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, திராவிட இயக்கம், திமுக. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த கட்சி திமுக மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்திருக்காது ப்ராக்ரஸா. அதை நீங்க மறந்துடாதீங்க. அதை நன்றியை தமிழர்கள் மறக்கக்கூடாது என்னைக்குமே. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் இருப்பதற்கு காரணம் திராவிட கருத்தியல். அப்ப அதை சிதைக்க ஒருத்தன் வர்றான்னா அவன் எவ்வளவு பெரிய துரோகின்னு யோசிச்சு பாருங்க. உலகத்திலே இப்படி துரோகி நீங்க பார்க்க முடியாது. இல்ல, துரோகின்னு சொல்றது தாவேக்காவை சொல்றீங்களா இல்ல பாஜக? விஜய், தாவேக்கா, பாஜக, RSS, அதுல இருக்கக்கூடிய அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, தினகரன், சசிகலா, OPS எல்லாருமே நான் சொல்றேன். அந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாரும் தான், ஜான் பாண்டியன், AC சண்முகம், எல்லாருமே பாரிவேந்தர், எவன் அந்த கூட்டணிக்கு போறானோ அவன் தமிழ்நாடு துரோகி என்னைய பொறுத்த. ஏன்னா அவன் அந்த தமிழ்நாட்டை அழிக்கதான் வர்றான். பாஜக நல்லாட்சி கொடுக்க வர்றானா? அவன் பார்ப்பன சமூகத்தை கொண்டு முதலமைச்சராக பாக்குறான். நிர்மலா சீதாராமன் சீமாக்குவான், குருமூர்த்தியே சீமாக்குவான். நான் சொல்றேன் வந்தான்னா இப்படிதான் நடக்கும். அவன் 3% கும்பல் தான் அந்த கட்சியை வேலை பார்த்துட்டு இருக்கு. 1925 RSS தொடங்கும் போது அவர்கள் என்ன திட்டம் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக இளைஞ மக்களை வந்து நம்ம அதிகாரம் கொடுக்க கூடாது, பொருளாதாரம் கொடுக்க கூடாது, வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது, கல்வி கொடுக்க கூடாது, அவன் வாழ்க்கையே கொடுக்க கூடாது. அவனுக்கு நம்ம பார்ப்பனை கருத்தியல் மேலாதிக்கத்தை மேல் கொண்டு வர வேண்டும். அதுக்கு பார்ப்பனர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும். அதுக்கு தான் RSS 1925 ஆரம்பிக்கப்பட்டது. கோட்சே காந்தி சுட்டு என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு சனாதன பார்ப்பனன் சொன்னான். அப்ப சனாதன பார்ப்பனர்கள் தான் இங்க இருக்கிறாங்க RSS பாஜக. அவன் எதுக்கு வர்றான்னு சொல்லுங்க நீங்க. காந்தியை படுகொலை செய்த மாதிரி நம்ம ஜனநாயக சக்தியில படுகொலை செய்வான், அதுக்கு நான் கூட கொல்லப்படலாம். அதே மாதிரி பார்ப்பனர்கள் அதிகாரத்தை உட்கார வைக்கணும். அதான் அவன் எய்ம். இன்னைக்கு வந்து நீங்க கேட்பீங்க, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் பார்ப்பனர்கள் தானே, நேரு பார்ப்பனர்கள் தான் நீங்க சொல்லுவீங்க. அவர்கள் ஜனநாயகவாதிகள், மறந்துடாதீங்க. செகுலரிசம் வார்த்தை யார், மதசார்பற்றது அந்த வார்த்தையை வந்து கான்ஸ்டிடியூஷன் யார் ஆட் பண்ணா? இந்திரா காந்தி ஆட் பண்ணாங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு, திமுக, திராவிட கருத்தியல், முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சூத்திர இந்துக்களுக்காக பாடுபட்டு இருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக இந்துக்கள் எல்லாம் சூத்திரனா தான் பாப்பான். புரியுது உங்களுக்கு? அந்த சூத்திர இந்துக்களுக்கு இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு, இந்த தமிழ்நாடு அரசு போராடிட்டு இருக்கு. அந்த சூத்திர இந்துக்களை அழிப்பதற்கு, சூத்திரனா மாத்துறதுக்கு, அவன் மானமுள்ள வாழ்க்கை வாழக்கூடாது, சுயமரியாதை வாழ்க்கை வாழக்கூடாது, கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுதான் பார்ப்பனர்கள் வேலை பார்க்கறான். அதுக்குதான் RSS பாஜக வச்சிருக்கான். அப்ப இந்த பார்ப்பன இந்துக்களுக்கு நீ கைக்கூலியா போனா நீதானா துரோகி? இந்த சீமான் சைமன் பேசுறான்ல, பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டை உடப்பேன்றால், அது மாதிரிதான் நீங்க எல்லாருமே வந்து பார்ப்பன கடப்பாறை. இப்ப பார்ப்பன கடப்பாறை ஒழித்து கட்டுவது எங்களுடைய வேலை. இதை நீங்க புரிஞ்சுக்கோ. இல்ல, இப்போ வந்து பாஜக தான் தாவேக்காவை இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பலகட்ட நெருக்கடிகள் அவங்க கொடுக்குறாங்க. இதை வச்சு ஒரு 3-4 கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல பாஜக கூட்டணிக்குள்ள இணைக்கிறதுக்காக, தாவேக்காவை இணைக்கிறதுக்காக இந்த நெருக்கடிகள் வருதா? ரெண்டாவது, தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, தாவேக்கா பாஜகவோட எதிரி அப்படிங்கிற ஒரு நரேஷனை போர்ட்ரே பண்றதுக்காக இந்த நெருக்கடிகள் எல்லாமே கொடுக்கப்படுதா? மூணாவதா, இவ்வளவு நடந்தும் விஜய் ஏன் இன்னும் வாயை திறக்க மாட்டாரு? அதுக்கு என்ன காரணம்? தாவேக்காவை ஆரம்பிச்சது பாஜகவால, RSS ஆல, மோடியால, அமித்ஷாவால. விஜய் தாவேக்கா தலைவரானது பாஜக, RSS ஆல, மோடியால, அமித்ஷாவால.
விஜய் வந்து எந்த நாட்டிலயாவது நீங்க கேளுங்க, ஒரு கூத்தாடி தான் நான் சொல்லுவேன் விஜய், நடிகன் கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த கூத்தாடி என்ன பண்றான்னா, நான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க மாட்டேன். ஏன் சந்திக்க மாட்டேன்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போமா இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து ஒழிப்போமா? இந்தியா வந்து ஜனநாயக நாடா இருக்கணுமா இல்ல இந்தியா இந்து ராஷ்டிரமா, அகண்ட பாரதமா, இந்து தேசமா, பார்ப்பன இந்து தேசமா மாறணுமா அப்படின்றத ஹிந்து நேஷன் பாப்பாங்க கும்பல் சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்தியா சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்து ராஷ்டிரானா தூக்கி போட்டு மிதிப்பேன். அந்த இந்தியாவை நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த இந்தியாவை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ இந்து நேஷன் சொன்னேன்னா அதனால ஒத்துக்க முடியாது. இதுதான் அந்த தேர்தலுடைய விவாதம். அந்த 2024 தேர்தலுடைய விவாதமே இந்த இதுதான். அந்த தேர்தலை ஒரு கூத்தாடி புறக்கணிக்கிறான். அதெல்லாம் விவாதமா வச்சுக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் அந்த தேர்தலாம் ஃபேஸ் பண்ண மாட்டேன். நீ லூசாடா நீ? நான் கேக்குறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சி, நாங்க முதல்ல சந்திக்கிறது வந்து மாநில தேர்தலை அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ இருக்கிற வீடு உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறதே திராவிட கருத்தியல் தான். இன்னைக்கு விஜய் வந்து உத்தரப்பிரதேசல இருந்தா நீ நடிகர் ஆயிருக்க முடியுமா? சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பியா? 200 கோடி சம்பாதிச்சிருப்பியா? சொல்லு நீ. சூத்ரா சினிமாக்குள்ள வராதா அப்படின்னு இருப்பான். ஏஆர் ரஹ்மான் நடந்துட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மானுக்கு இப்ப சொல்றாரு பாத்தீங்களா இல்லையா? லாஸ்ட் வீக் என்ன சொன்னார் ஏஆர் ரஹ்மான்? கம்யூனல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, பயாஸ் இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இன்இக்வாலிட்டி இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் பாலிவுட்ல. ஏன்னா நான் ஒரு முஸ்லீம், எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். இந்தியால மதிக்க மாட்டான் என்ன பாலிவுட்ல. நான் ஆஸ்கர் வாங்கல, 2 ஆஸ்கர் வாங்கினா நான் சூத்திரம் தான். 2 ஆஸ்கர் வாங்கினா நான் முஸ்லீமா தான் நான் பாக்குறேன். இந்தியால இருக்கக்கூடிய பாலிவுட்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இந்துக்கள் என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றான்னு சொல்றாரு ஏஆர் ரஹ்மான். மைக்கேல் ஜாக்சன் நடந்துச்சா? மைக்கேல் ஜாக்சன் பெரிய மியூசிஷியன், உலக லெவல்ல உலகமே அவர் கொண்டாடுச்சு. ஜப்பான்காரன் கொண்டாடினா, யூரோப் கொண்டாடினா, சைனா கொண்டாடினா, ஆஸ்திரேலியா கொண்டாடினா, எல்லா நாட்டுக்காரனும் மைக்கேல் ஜாக்சனை கொண்டாடினா. என்ன ஜாதியா பார்க்கல, மதமா பார்க்கல, மனுஷனா பார்த்தான். கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, ஏத்திஸ்ட், இஸ்லாமிக் நேஷன் கொண்டாடினா இல்லையா மைக்கேல் ஜாக்சனை? ஏஆர் ரஹ்மான் ஏன் புறக்கணிக்கிறேன்? இதே விஜய் தைரியமா நல்லா இருந்தா நீ வட இந்தியால ஒரு ஸ்டாரா வந்திருக்க முடியுமா? உன சூத்ரா, சினிமாக்குள்ள வராதரா, நடிக்காதரா, பல கோடி நீ சம்பாதிக்க கூடாதா முடிச்சுட்டு இருப்பானுங்க. ஷாருக் கான் நிலைமை என்ன? எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க ஷாருக் கான். ஷாருக் கான் பையனை வந்து தேவையில்லாம கஜா கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஷாருக் கான் வந்து லதா மங்கேஷ்கர் டெத்ல வந்து துப்பிட்டாருன்னு பார்த்திருப்பீங்க நீங்க. ஏன் முஸ்லிம்? அப்ப ஓபிசி, எஸ்சி, எஸ்டி முஸ்லிம்ஸ் இந்த நாட்டில் வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் இருக்கு நீங்க நிலைமை. அப்ப இது பிரச்சனையை மையப்படுத்தி தான் 2024 தேர்தல் வருது. அதை ஒருத்தன் புறக்கணிக்கிறான்னா எவ்வளவு பெரிய துரோகியா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நாங்க அந்த தேர்தல் வரமாட்டோம். டைரக்ட்லி 26 அசம்பிளி தான் நம்ம எய்ம் வந்து டிஎம்கே. ஏன்னா அதை பாயாசம் பாசிசத்தை பத்தி நீ பேச மாட்டேற, திமுக பத்தியே பேசிட்டு இருக்க. அதான் திமுகவை குதறக்கூடிய வேட்டை நாய், பாஜக அரசோட வேட்டை நாய் தான் விஜய். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம், கோபாலபுரம் குடும்பம், அதுக்கடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக முக ஸ்டாலின், இதை பத்தியே நீ பேசுறல, குதறல, கடிச்சு குதறல, வேட்டை நாய் மாதிரி குதறல. மோடி அமித்ஷா பத்தி ஏன்பா நீ பேச மாட்டேற? பாஜக அரசு வார்த்தை ஏன்பா வாயில் வரமாட்டேங்குது? நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க அப்ப நீ வந்து நான் என்ன சொன்னா, திமுக நீ விமர்சனம் பண்ணு, நான் பண்ண வேணாம்னு சொல்லல. எல்லாருமே விமர்சனம் பண்ணுங்க. அதை முதலமைச்சர் ஏத்துக்கிறாரு, துணை முதலமைச்சர் ஏத்துக்கிறாரு. அப்படிதான் திமுக ஜனநாயக அடிப்படையில இயங்கிட்டு இருக்கு. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விமர்சனம் பண்றோம். ஆனா திமுகவும் அதை ஏத்துக்குது, அதை சரிப்படுத்திக்குது, நெறிப்படுத்திக்குது. புரியுதா உங்களுக்கு? திமுக தன்னை கரெக்ட் பண்ணிக்கிற நிலைமை இருக்குது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஜனநாயகவாதியா இருக்கிறாரு. அதை நம்ம உண்மையிலே பாராட்டணும். இந்த மாதிரி முதலமைச்சர் நீங்க பார்க்க முடியாது எந்த ஸ்டேட்லயுமே. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு தூரம் எல்லாரையும் அரவணைச்சு போறாரு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள். அப்ப நீ வந்து விமர்சனம் பண்ணு. பாஜக அரசு மோடி அமித்ஷா விமர்சனம் பண்ணி ஏன் பண்ண மாட்டேற? இங்க மட்டும் என்னப்பா நீ வந்து கடிச்சு குதற, அங்க கடிக்க மாட்டேற. ஆனா நீ அவங்க நாய் வளர்க்கிற வேட்டை நாய், நீ அப்படிதான் இருப்ப. அப்ப அந்த தேர்தல் ஒரு புறக்கணிக்கிறார். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2026 நம்ம எதிரியே திமுக தான். பாஜக அரசு தாப்பா முத எதிரி உனக்கு. பார்ப்பனிய கருத்தியல் தான் முத எதிரி உனக்கு. 3% கும்பல் தான் முத எதிரி. துக்ள குருமூர்த்தி தான் முத எதிரி. களத்துக்கு வந்து தொடர்பில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்களே யாரு? அவங்க களத்துக்கு தொடர்பு இல்ல. பாஜக வந்து களத்துக்கு தொடர்பு இல்ல, இப்ப களத்துல இருக்க திமுக, அதனால அவங்க தான் எங்களோட எதிரி அப்படிங்கிறது தாவேக்காவோட கருத்து. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அதிமுக கபலீகரம் பண்ணிட்டான், என்டிஏ கூட்டணி அமைச்சிட்டான், ஜாதி மத எலமெண்ட் ஃபுல்லா போட்டான். இப்ப யாரு வெர்சஸ் யாருன்னு போயிட்டு இருக்கு தேர்தல். அதிமுக நீ கட்சியே பாக்காதீங்க, அந்த கட்சி முடிஞ்சு புதகுழியில புதச்சிட்டானுங்க. மண்ணலி போறதா மிச்சம். 2020 முடிஞ்சு அதிமுக. இன்னைக்கு அதிமுக இந்த நிலைக்கு தள்ளியது யார் சொல்லுங்க நீங்க? எடப்பாடி பழனிசாமி தினகரன் சசிகலாவை கொத்தடிமைகளாக மாற்றி அதிமுக ஜெயலலிதா இறந்த பிறகு கபலீகரம் பண்ணி அந்த அதிமுக நாசமாக்கி நீ கையில எடுத்தது, அதை கபலீகரம் பண்ணி கையில வச்சிருக்கிறது யார்? மிரட்டுறது யார்? அம்மா தான் எங்க லேடி நானுங்க, அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் நானுங்க. இப்ப மோடியை டேடின்றானுங்க, அமித்ஷா டேடின்றானுங்க, வெக்கம் இல்லாத அதிமுக காரணங்க. அப்ப அந்த கட்சியை நீ கபலீகரம் பண்ணது மோடி, அமித்ஷா, RSS, பாஜக. எதற்கு கபலீகரம் பண்றான்? டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு கொண்டு வரதுக்கு. அப்ப நீ யாரை எதுக்கணும்? திராவிட கருத்தியல் உன் வீடு, நம்ம வீட்டை நம்ம எப்பனாலும் சுத்தம் பண்ணிக்கலாம், அதுல இருக்க விமர்சனம் நம்ம சொல்லிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாமே தமிழ் தான் திமுகல. எவனும் வெளிநாட்டுக்காரங்க இல்ல அங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து அந்நிய சக்தியில யாரும் இல்ல. அதை நம்ம எப்பனாலும் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நம்ம பந்தித்துக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள எதிர்த்து அவன் வர்றதுக்கு பிஜேபி அரசு யாரு? 3% கும்பல் யாரு? வந்தேரி பார்ப்பன கும்பல் யாரு? சொல்லுங்க நீங்க.
அவன் யாரு முதல்ல? மார்வாடி சேட்டு பனியா யாரு? அதானி அம்பானி யாரு? நம்ம வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றதுக்கு அவன் யாரு முதல்ல? அவன் தானே புது எதிரி. அவன் தானே புது எதிரி. இது இந்தியாவே இன்னைக்கு பார்ப்பன கருத்தியல், வலதுசாரி கருத்தியல், RSS பாஜக நீ நாட்டு நாசமாக்கிட்டு இருக்கான். இந்தியாவே நாசமாக்கிட்டு இருக்கான். எல்லா ஸ்டேட்டுமே பஞ்சாயத்து. மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க போன வாரம்? பஞ்சாயத்து அங்க கூட்டுறான். எல்லா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களையும் பிரச்சனை பண்றான். கேரளால பண்றான். எல்லா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களையும் பிரச்சனை பண்றான். கர்நாடகால பண்றான். எல்லா ஸ்டேட்லயும் பண்றான். தமிழ்நாடு தான் உறுதியா எதுக்குது. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில, பேரறிஞர் அண்ணா வழியில், தந்தை பெரியார் வழியில் 3 பேருமா இன்னைக்கு இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஒரு தலைமையகமாக, நூலகமாக, புத்தகமாக, செயலகமாக இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இவங்க 3 பேர் காம்பினேஷன் மாதிரி செயல்படுறாரு. அப்ப இவர் தான் உறுதியா நின்று எதுக்குறாரு. அப்ப அவர் காலத்து கருத்தெல்லாம் நீ பல சேர்க்கணும். அவரை நான் ஒழிப்பேன்னா என்னடா அர்த்தம்? அது நான் கேட்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிட மாட்டேன், திமுக வரவிட மாட்டேன், திராவிட கருத்தியல் வரவிட மாட்டேன். தந்தை பெரியாருடைய கருத்தியல் தான் திமுக, திராவிடம், முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட செயல்பாடுகள். அப்ப அதை நான் ஒழிப்பேன், அதை அழிப்பேன், நீ தான் தமிழ் துரோகி நான் சொல்றேன். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. தேங்க்யூ.